குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்ப்போம். வாங்க சம்முக்கு போவோம். சம் என்னென்னா இங்கிலீஷில் பாருங்கள். ஏ ஹெக்ஸாகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் ஏஜ் 25 mm and altitude 50 mm is resting on the ground with one of its base edge perpendicular to VP. ஹெக்ஸாகனல் பிரமிடு பேஸ் எட்ஜ் அடிப்பக்க விளிம்பு 25 mm அண்ட் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது செங்குத்து உயரம் தட் ஆர் உயரம் 50 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் த கிரவுண்டில் இருக்குது வித் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ் பர்பண்டிகுலர் டு விபி. அதனுடைய அடிப்பக்க ஒரு விளிம்பு விபிக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது. ரைட்டுங்களா? இட் இஸ் கட் பை எ கட்டிங் பிளேன் இன்க்ளைன்ட் அட் 60 degree to HP. ஓகே, அந்த சாலிடை வந்து ஹெச்பிக்கு ஒரு 60 டிகிரியில் இருக்கிறாப்புல கட் பண்ணுறோம். அட் 15 mm ஃப்ரம் இட்ஸ் வெர்டெக்ஸ், அதனோட உச்சியிலிருந்து 15 mm அளவில் கட் பண்ணுறோம். இந்த ஆக்சிஸ், அதனோட ஆக்சிஸில் ட்ரா இட்ஸ் ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் பிளான் அண்ட் ட்ரூ செக்ஷன். ஓகே, ட்ரா இட்ஸ் ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் பிளான் அண்ட் ட்ரூ செக்ஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ஃப்ரண்ட் வியூவை வரைய சொல்லுவோம், இல்லைனா டாப் வியூவை வரைய சொல்லுவோம். செக்ஷனல் பிளானாக இருக்கும், இல்லைனா செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூவாக இருக்கும். ரைட்டுங்களா? இதில் மட்டும்தான் ட்ரூ செக்ஷன் அப்படின்னு ஒன்று கேட்குறான், இல்லைனா ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் அப்படின்னு கேட்குறான். ஓகே, இது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இது மாதிரி கேட்பான்னா, ஒரு சாலிடை ஒரு கோணத்தில் வெட்டுற சம்முலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் ஆர் ட்ரூ செக்ஷன், தமிழில் வெட்டு பகுதியின் உண்மை தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்பாங்க. ஏன் அது ட்ரூ செக்ஷன், அது ஏன் உண்மை தோற்றம், உண்மை வெட்டு பகுதி இல்லைன்னா வெட்டு பகுதியும் உண்மை தோற்றம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்பயும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய சம்மில் இருக்கிறாப்புல ஆப்ஜெக்ட் இப்படி தான் இருக்குது. இதை இப்படி இன்க்ளைண்டாக கட் பண்ணுறோம். இப்போ ஹெச்பிக்கு ஒரு 30 டிகிரி ஆர் 45 டிகிரி அப்படின்ட்டு பார்க்குறாப்புல, இதில் இந்த சம்மில் 60 டிகிரியில் இதை இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணுறப்ப இதனுடைய ரூல் படி இதனுடைய கட்டிங் பிளேன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். கட்டிங் பிளேன் வந்து நம்மளுக்கு இந்த கட்டிங் பிளேன் வந்து ஆர் கட்டிங் லைன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். கட் பண்ண சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு டாப் வியூவில் தெரியும். கட் பண்ண சர்ஃபேஸ் டாப் வியூவில் தான் உங்களுக்கு தெரியும். அது எப்படி டாப் வியூவில் எந்த ஷேப்பில் தெரியும் அப்படின்னோன்னா, இந்த சாலினோட பேஸ் எந்த ஷேப்பு ஹெக்ஸாகன்னா, அப்போ அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னோன்னா ஹெக்ஸாகனாக இருக்கும். இப்போ என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, இதை இன்க்ளைண்டாக கட் பண்ணுறதுனால அந்த டாப் வியூவில் கிடைக்கக்கூடிய அந்த கட் பண்ண செக்ஷன் வந்து ஒரு சரியான அளவில், அதாவது உண்மையான அளவில் இருக்காது. ஏன் அப்படின்னோன்னா, கட்டிங் லைன் எப்படி இருக்குன்னா இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ அதனோட சைடு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 mm அப்படின்னோன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னோன்னா 20 mm கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு 20 mmனா அது 15 mm இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எந்த சாலிடையும் ஒரு இன்க்ளைண்டாக, அது வந்து ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாவோ இல்லை விபிக்கு இன்க்ளைண்டாவோ கட் பண்ணுறப்ப உண்மையான வடிவம் ஃப்ரண்ட் வியூலையோ டாப் வியூலையோ அதனோட உண்மையான வெட்டு தோற்றம் தெரியாது, உண்மையான வெட்டு தோற்றம் கிடைக்காது. அப்போ இது மாதிரியான இன்க்ளைண்டாக கட் பண்ணுற செக்ஷனில் எல்லாமே நம்ம ட்ரூ செக்ஷன் ஆர் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் ஆர் வெட்டு பகுதியின் உண்மை தோற்றத்தை வரையும். அதனால் எந்த சம்மில் கட்டிங் பிளேன் வந்து இன்க்ளைண்டாக வருதோ அங்கே வந்து நம்ம ட்ரூ ஷேப் வரைவோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரூ ஷேப் வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூலேயோ டாப் வியூலேயோ கிடைக்கக்கூடிய கட் செக்ஷனோட கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும். அதுதான் உண்மையான தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஒரு இன்க்ளைண்டாக ஒரு செக்ஷனை நம்ம பார்க்குறப்ப, ஒரு கட் பண்ண சர்ஃபேஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு சரியான அளவு கிடைக்காது, அதனுடைய ஒரிஜினல் அளவு கிடைக்காது. ஓகேங்களா? அது 20 mmனா உண்மையான அளவு, அது ஒரு 20 mm கம்மியாக கிடைக்கும். அதனால தான் இது மாதிரியான சம்முக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரூ ஷேப்புங்கிறத தனியாக கண்டுபிடிக்கிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா?
ஓகே. இந்த ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷனுங்கிறது ஒன்லி இன்க்ளைன்டு கட்டிங் பிளேனுக்கு மட்டும்தான். எந்த சம்மில் வந்து கட்டிங் செக்ஷன் இன்க்ளைண்டாக வருதோ அந்த சம்மில் தான் இந்த ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷனுங்கிறது கேட்பாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அது ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கலாம் கட்டிங் செக்ஷன், இல்லைன்னா விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே சரி, இப்போ நான் மறுபடியும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஓகே, இங்கிலீஷில் படிச்சிட்டோம். தென் தமிழில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 25 மில்லிமீட்டர் அடிப்பக்க விளிம்பும், பேஸ் சைடு 25 mm, 50 மில்லிமீட்டர் குத்து உயரமும், தட் இஸ் உயரம் கொண்ட ஒரு அறுபக்க பிரமிட். அறுபக்கம்னா எக்ஸலன், ஓகேங்களா? 5 பக்கம்னா பென்டகன் வரும், ரைட்டுங்களா? அறுபக்க பிரமிடானது அதன் ஒரு அடிப்பக்க விளிம்பு விபிக்கு செங்குத்தாக இருக்குமாறு தரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை ஒரு வெட்டுத்தளம் ஹெச்பிக்கு 60 டிகிரி சாய்வாகவும் உச்சியிலிருந்து 15 மில்லிமீட்டர் அச்சில் வெட்டுகிறது. இதன் முன்பக்க தோற்றம், தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ, மற்றும் வெட்டுப்பகுதியின் உண்மை தோற்றத்தினை வரைக. தட் இஸ் ட்ரூ செக்ஷன் ஆர் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷனை கேட்கலாம். சரி, நான் இப்போ சம்மை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அப்படின்னோன்னா, வழக்கம் போல் நம்ம சிம்பிள் பொசிஷன், அதாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னோன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் போல தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ சம்மில் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து, அதனோட ஆக்சிஸ் பொசிஷனை பொறுத்து, அதனோட டெர்மினாலஜியை பொறுத்து அதனோட பொசிஷனை நான் ஜட்ஜ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? அப்போ 25 மில்லிமீட்டர் அடிப்பக்க விளிம்பும் 50 மில்லிமீட்டர் குத்துயரம் கொண்ட ஒரு அறுபக்க பிரமிடானது அதன் ஒரு அடிப்பக்க விளிம்பு விபிக்கு செங்குத்தாக இருக்குமாறு தரையில் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தகுந்தாப்புல டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூவை வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் இந்த சாலிடை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 25 மில்லிமீட்டர் அடிப்பக்க விளிம்பு அப்படின்னோன்னா இந்த எக்ஸவனோட ஒரு சைடு எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 25 mm. அதனோட ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 50 mm, 50 mm. அப்போ இதனோட செங்குத்து உயரம் இது வந்து என்ன அப்படின்னோன்னா சாய்வு உயரங்குவான். ஸ்லாண்டேஜ் அப்படிங்கிறது இது சாய்ந்து வர்றதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்லாண்டேஜ். இது வந்து என்ன சார்? சாய்வு உயரம். இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அவன் சொல்கிறது ஆக்சிஸ் ஹைட் இல்லைன்னா செங்குத்து உயரம் அப்படிங்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இதனுடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிஸ் ஹைட்டுனாவும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் வரும். ஆக்சிஸ்ங்கிறது என்னது? சாலினுடைய சென்டர்லேருந்து அதனுடைய, அதாவது பாட்டம் சென்டர்லேருந்து இந்த டாப் சென்டர் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகுறாப்புல ஒரு கற்பனை செய்தோன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோங்கிறத நம்ம போன லெக்சர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அப்போ சம்மில் கொடுத்துருக்கிறது ஹைட்டு 50 mmங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது கண்டிஷன் சொல்லியிருக்கான் பாருங்க, ஒரு அடிப்பக்க விளிம்பு விபிக்கு செங்குத்தாக இருக்குமாறு. அப்போ சாலிடை என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த பொசிஷன்லையும் வரையலாம், இந்த பொசிஷன்லையும் வரையலாம். இந்த பொசிஷன்லையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா ஹெக்ஸாகனல் பிரமிடை நம்ம வரையலாம். ஆனால் இந்த பக்கம் இருக்கிறப்ப இப்போ இந்த சைடு வந்து விபிக்கு எப்படி இருக்குது அப்படின்னோன்னா செங்குத்து தளத்திற்கு பேரலாக இருக்குது. இது வந்து விபிக்கு பேரலாக இருக்குது. ஆனால் சம்மில் என்ன சொல்லியிருக்கான்? விளிம்பு செங்குத்தாக இருக்குமாறு, ஒரு அடிப்பக்க விளிம்பு விபிக்கு செங்குத்தாக இருக்குமாறு தரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்போ விபிக்கு செங்குத்தாக இதனுடைய சைடு ஒரு சைடு வரணும்னா அப்போ பொசிஷனை நீங்கள் திருப்பி இப்படி வச்சிடணும். இப்படி வச்சாதான் இப்போ இந்த சைடை பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சைடை பாருங்கள். இந்த சைடு வந்து விபிக்கு எப்படி இருக்கு? பர்பண்டிகுலராக, ரைட்டுங்களா? அப்போ இந்த பக்கமும் பர்பண்டிகுலர் தான், இந்த பக்கமும் பர்பண்டிகுலர் தான். இரு பக்கம் விபிக்கு செங்குத்தாக இருக்குமாறு கேட்டாலும் இதுதான், ஒரு பக்கம் விபிக்கு செங்குத்தாக இருக்குமாறு அதனுடைய பொசிஷன் இருக்குன்னாவும் இப்படி தான் சாலிட் வந்து இருக்கும். சாலிடோட பொசிஷன் இப்படி தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு தகுந்தாப்புல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ. அப்போ டாப் வியூ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ப்ரொசீஜரில் நம்ம ட்ரூ ஷேப் நம்ம முதல்ல வரையணும். அப்போ ட்ரூ ஷேப் அப்படிங்கிறது டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ். அப்போ டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் வரைகிறப்ப டாப் வியூ முதல்ல வரைஞ்சிக்கிறேன். அப்போ டாப் வியூவில் என்ன நம்மளுக்கு தெரியும்? இந்த பேஸ் ஹெக்ஸாகன் தெரியும். அப்புறம் இந்த அபெக்ஸ் சென்டராக போயிடும். தென் அப்புறம் இந்த ஒவ்வொரு ஸ்லாண்ட் எட்ஜஸும்
இந்த அப்பெக்ஸ்லேருந்து கார்னரில் ஜாயிண்ட் ஆகும். ரைட்டுங்களா? அதுதான் டாப் வியூவில் வரும். ரைட்டுங்களா? தென் அடுத்தது ஃப்ரண்ட் வியூ வர்றேன். ஃப்ரண்ட் வியூ வர்றப்ப நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா, இதை சாலிடாக ஃப்ரண்டில் நின்று பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணுங்கள். அப்போ என்ன சார் அப்படின்னோன்னா, எத்தனை ட்ரையாங்கிள் தெரியும் அப்படின்னோன்னா 2 ட்ரையாங்கிள் தெரியும். ஒன்று இந்த ட்ரையாங்கிள், அடுத்தது இந்த ட்ரையாங்கிள். ஓகே, அதை தான் இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னோன்னா ஆன்சரில் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள். ஓகே, டாப் வியூ தென் ஃப்ரண்ட் வியூ. சரி, எப்படி இது வரைகிறதுங்கிறது நம்ம பழைய லெக்சர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சைடு எவ்வளவு 25ங்களா? அந்த 25 mm என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா காம்பஸில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்கேலை யூஸ் பண்ணி 25 mm காம்பஸில் எடுத்துக்கோங்க. எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த ப்ரொசீஜரை. ஓகே, 25 mm காம்பஸில் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் ஓவர் சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே, இது ரேடியஸ் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரையணும். ஓகே, வச்சு ஒரு சர்க்கிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, ஓகே, வச்சு ஒரு சர்க்கிளை என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா அப்படி வரையணும். வரைஞ்சிட்டு தென் அந்த சென்டர் பாயிண்ட் வழியாக என்ன பண்ணுறேன்னா ஒரு வெர்டிக்கல் லைன். இது வந்து நம்ம எக்ஸனோட ஒரு சைடு விபிக்கு வெர்டிக்கலாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா லைனை வந்து வெர்டிக்கலாக வரையணும். இதே ஒரு சைடு பேரலாக இருக்கணும் அப்படின்னோன்னா பேரலாக வரைஞ்சிக்கணும். ஒரு சைடு பேரலாக இருக்கணும்னா லைனை பேரலாக வரைஞ்சிக்கணும். இந்த சம்பளம் என்ன அப்படின்னோன்னா ஒரு சைடு பர்பண்டிகுலராக வரையணும் அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விபிக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும்னா சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஓகே, தென் அதே 25 mm ரேடியஸாக எடுத்துக்கிறேன். அப்படியே அதை மாற்றக்கூடாது. அப்படியே அந்த காம்பஸில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இங்கே ஒரு சென்டர் வச்சுக்கிறேன். இதை சென்டராக வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஆர்க். ரைட்டுங்களா? இது போய் இந்த சர்க்கிளை கட் பண்ணதுங்களா? அதே மாதிரி இதை வெர்டிக்கல் லைனோட அதர் எண்டை சென்டராக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஆர்க். ஓகேங்களா? அப்போ வரைகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த சர்க்கிள் ஆனது கட் பண்ணும். இந்த ஆர்க் வந்து இந்த சர்க்கிளை கட் பண்ணும். கட் பண்ணியிருக்குங்களா? இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம். ABCDEFO அப்படின்னு நேம் கொடுத்துக்கிட்டு தென் இந்த என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இந்த A to B, B to C, C to D, D to E, E to F, F to A ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எக்ஸலன் 6 சைடு கிடச்சிடும். ரைட்டுங்களா? இந்த பாருங்கள் கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கே கிடச்சிருச்சிங்களா? ஜாயின் பண்ணிட்டோம். இதில் அப்படி எல்லாம் கம்பைண்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அங்கே தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தென் அடுத்து இந்த ஸ்லாண்டேஜ் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஆப்போசிட் கார்னர்ஸை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த A to D, F to C, B to E அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய இந்த 6 ஸ்லாண்டேஜும் நம்மளுக்கு கிடச்சிடும். ரைட்டுங்களா? இதை நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா பழைய லெக்சர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அதனால் இதில் உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் வர இனிமேல் வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்களா? ஓகே, தென் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ டாப் வியூ ஓவர், ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூக்காக என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த AF வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன், BOE வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன், CD வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த ரெட்டில் வரைஞ்சி என்ன பண்ணுறேன்னா இந்த XYயை மீட் பண்ணுறாப்புல வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணுறேன். XY அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் லைன் ஆர் ஹரிசாண்டல் பிளேன். அது ஒரு சம் டிஸ்டன்ஸுக்கு ஒரு 20 mm கேப்பில் இருக்கிறாப்புல வச்சு இந்த லைனை வரைஞ்சி இந்த வெர்டிக்கல் லைன் எல்லாம் இந்த XYயில் மீட் பண்ணுறாப்புல நான் வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிக்கிட்டு இப்போ நான் இதுக்கு நேம் கொடுக்குறேன். அப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது என்ன? AF. இந்த பாயிண்ட் எது சார்? BE. ரைட்டுங்களா? BE இந்த பாயிண்ட். இந்த ஓங்கிறது அப்பெக்ஸு, அது மேலே வந்து இந்த லைன் எந்த லைன்? CD. இது ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால எல்லாத்துக்கும் டேஷ் கொடுத்துட்டேன். ஓகே, ரைட்டுங்களா? இது நேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த சென்டர்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். ஓகே, இந்த ஃப்ரண்ட் வியூ எப்படி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது என்ன நான் சொல்லலை உங்களுக்கு. இந்த சென்டர்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். வரைஞ்சி ஹைட்டு எவ்வளோன்னு சம்பளம் பார்க்குறேன். எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 50 mmன்னு கொடுத்துருக்கான். ஹைட்டு எவ்வளவு? 50 mm, அதாவது மில்லிமீட்டர் குத்துயரம் கொடுத்துருக்கான். அந்த 50 mm என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா காம்பஸில் எடுத்துக்கிறோம். காம்பஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா காம்பஸோட ஒரு எண்டு இங்கே சென்டராக வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த 50 mm கட் பண்ணி இந்த ஓடேஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா
நோட் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஓ டேஷ்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஏ டேஷ் எஃப் டேஷை ஜாயின் பண்ணுறேன். ஓ டேஷ்லேருந்து சி டேஷ் டி டேஷை ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ எத்தனை ட்ரையாங்கிள்? 2 ட்ரையாங்கிள் ஓவர். ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஓவர். இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 40 to 50% மார்க்கு கொடுத்துருவாங்க, அது சரியாக இருந்தாலே. அதனால் செம்ம புரிஞ்சு இந்த 2 வியூ வரைகிறத கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்கள். இந்த 2 வியூ தப்பு அப்படின்னோன்னா டோட்டல் சம்முமே தப்பாகிடும். பொசிஷன் டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி முதல்ல இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரைகிறது தான் மிக முக்கியம். ரைட் சார். இப்போ டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஓவர். தென் அடுத்த கட்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்போ கட்டிங் பாயிண்ட் வரப்போ என்ன சம்மில் சொல்லியிருக்கான்? இதனை ஒரு வெட்டுத்தளம் ஹெச்பிக்கு 60 டிகிரி சாய்வாகும். ரைட்டுங்களா? இந்த சாலிடை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் சாலிடு. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னோன்னா ஒரு கட்டிங் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறோன்னா இதை 60 டிகிரி ஹெச்பிக்கு 60 டிகிரி இருக்கிறாப்புல வச்சு இதை கட் பண்ணுறோம். விபிக்கு 60 டிகிரினா இப்படி வந்துடும். நல்லா ஞாபகம் வைங்க. ஹெச்பிக்கு இது தானே நம்மளுக்கு ஹெச்பி டேபிள் தானே ஹெச்பி. ஹெச்பிக்கு 60 டிகிரினா இந்த ஆங்கிள் வந்துடும். இதை விபிக்கு 60 டிகிரி அப்படின்னோன்னா இப்படி கட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வைங்க. இங்கே பாருங்கள், விபிக்கு 60 டிகிரி அப்படின்னோன்னா இப்படி ஆங்கிள் வந்துடும். இப்படி ஆங்கிள் வச்சு எப்படி கட் பண்ணுறாப்புல வந்துடும் அப்படின்னோன்னா இப்படி கட் பண்ணுறாப்புல வந்துடும். ரைட்டுங்களா? இதை நல்லா ஞாபகம். ஆனால் இப்போ சம்மில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக சொல்கிறதுனால இப்படி கட் பண்ணுது. சரி, எவ்வளோ தூரத்தில் கட் பண்ணணும் இந்த கட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லி காமிறேன். என்ன சொல்லியிருக்கான்? ஹெச்பிக்கு 60 டிகிரி சாய்வாகும். உச்சியிலிருந்து 15 மில்லிமீட்டர் அச்சில் வெட்டுகிறார். உச்சியிலேருந்து எவ்வளவு? 15 மில்லிமீட்டர் அச்சில் வெட்டுகிறார். இப்போ பாருங்கள், இது 60 டிகிரின்னு சொல்லிட்டான். அதே சமயம் உச்சினா எது? வெர்டெக்ஸ் இல்லைன்னா டாப். இந்த டாப்லேருந்து 15 mm தொலைவில் ஒரு 60 டிகிரிக்கு இந்த கட்டிங் பிளேன் கட் ஆகுதுன்னு சொல்கிறான். ரைட்டுங்களா? இதுதான் சம்மோட ஸ்டேட்மெண்ட்டு. அப்படி கட் பண்ணுச்சுன்னா அவன் என்ன கேட்குறான்னா அதனோட முன்பக்க தோற்றம், தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ, மற்றும் வெட்டு பகுதியும் உண்மை தோற்றம், தட் இஸ் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷனை கேட்குறான். இதுதான் சம்மு. இதை செம்மை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா வரைய போகிறோம். இப்போ நான் கட்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றேன். கட்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்கான்? ஹெச்பிக்கு 60 டிகிரி சாய்வாகும். உச்சிலேருந்து 15 mm அச்சில் வெட்டுகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த டாப்லேருந்து இந்த டாப் ஓ டேஷ்லேருந்து ஒரு 15 mm மார்க் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ இங்கே வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 mm மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இதில் தானே நம்ம ஆங்கிள் வரையணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை நான் என்ன பண்ணுறேன்னா 15 mm இந்த டாப்லேருந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன். ரைட்டுங்களா? தென் அடுத்து என்ன சொல்கிறான்? இது வந்து ஒரு 60 டிகிரிக்கு அதனோட ஆக்சிஸுங்கிறது இதனோட சென்டரில் தான் பாஸ் ஆகும். இந்த ஆக்சிஸில் 60 டிகிரிக்கு கட்டிங் லைன் பாஸ் ஆகுதுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா என்னோடய பாகைமானி எடுத்துக்கிறேன். தட் இஸ் ப்ரொடெக்டர். ரைட்டுங்களா? எடுத்து இந்த சென்டர் வந்து கரெக்டாக இந்த சென்டரோட கோயின்சைட் ஆகும். ரைட்டுங்களா? கோயின்சைட் ஆகிட்டு என்ன பண்ணுறேன்? இந்த லைன் வந்து இந்த பேஸ் லைன் வந்து இந்த லைனோட கோயின்சைட் ஆகும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டர் வந்து இந்த சென்டர் ப்ரொடெக்டனுடைய சென்டர் இந்த கட்டிங் பாயிண்டில் அந்த பாயிண்ட் 15 mm நோட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் நோட் பண்ணணும். ரைட்டுங்களா? இந்த பேஸ் சென்டர் வந்து இந்த ப்ரொடெக்டனுடைய பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகும். இப்படி வச்சிடணும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னோன்னா அப்படி வர்றாப்புல வரும். ஓகே, ரைட்டுங்களா? இப்படி வச்சு நான் அடுத்து ஆங்கிள் எடுக்கிறேன். ஆங்கிள் இப்படி தான் பாஸ் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா 0, 10, 20, 30, 40, 50, 60. அப்போ அந்த லைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா எடுத்துருங்க. ஓகே, ப்ரொடெக்டர் எடுத்தாச்சு. ஓகே, எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா கட்டிங் பாயிண்ட்டை வரையணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஸ்கேல் எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு நம்ம கட்டிங் பாயிண்ட்டை. தென் இந்த மார்க் பண்ண அந்த 60 டிகிரி ப்ளஸ் இந்த கட்டிங் பாயிண்ட் அந்த ஆக்சிஸில் 15 mmக்கு பாஸ் ஆகுதில்ல, 15 mmக்கு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா சென்டர் லைனை வரைஞ்சிக்கிறேன்.
ஏன்னா சென்ட்ரல் லைன் ஆட்டம் தானே நம்ம கட்டிங் பாயிண்ட் வரைவோம். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வேண்டிய கட்டிங் பாயிண்ட். தென் இது கட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இது 2 எட்ஜையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா டார்க் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஆல்ரெடி பழைய லெக்சரில் சொன்னது தான், ரைட்டுங்களா? ஓகே, தென் அடுத்தது இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த சாலிடை இதோட கட் பண்ணியாச்சு. அப்போ டாப்பில் இருக்கிறது ரிமூவ் ஆகிடுச்சின்றது, இப்போ டாப்பில் இருக்க ரிமூவ் ஆகிடுச்சுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பேஸில் இருக்க மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ இந்த கட் பண்ணால் அதனோட டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதனோட ஒரிஜினல் செக்ஷனையும் வரைய போகிறோம். அதுதான் இப்போ சம்மு, ரைட்டா? நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு பேஸில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் டார்க் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? அதாவது இந்த பேஸ் லைனையும், அதாவது கட் பண்ணது போக மீதம் இருக்கு பாருங்களேன், அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் நம்ம சம்முக்கு தகுந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப்பிங்கிறது இதுதான். ஓகே, தென் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, எங்களுக்கு கட் செக்ஷன் வரையணும். கட் செக்ஷன் வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, கட்டிங் பாயிண்ட்ஸை நான் முதல்ல நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கட்டிங் பாயிண்ட்டு அப்படிங்கிறப்ப இந்த கட் பண்ணுற பாயிண்ட் வந்து இங்கே 3 எட்ஜஸை கட் பண்ணுது. ஒரு எட்ஜு வந்து இந்த ஏ டேஷ் எஃப் டேஷ், அடுத்த எட்ஜு வந்து பி டேஷ் இ டேஷ், அடுத்த எட்ஜு வந்து சி டேஷ் டி டேஷ். அப்போ மொத்தம் 6 பாயிண்ட்டு இந்த ஓலேருந்து எல்லாம் கனெக்ட் ஆகும் பிரமிடுங்கிறதுனால. அப்போ 6 பாயிண்ட்டை இது என்ன பண்ணுது சார் அப்படின்னோன்னா, இந்த கட்டிங் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னோன்னா கட் பண்ணுது. ஓகே, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, அதுக்கு கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா நேமை கொடுத்துக்கிறேன். அந்த கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நேமை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னோன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து 1 2 3 இந்த 4 மொத்தம் 6 பாயிண்ட்டுங்களா, 5 6. ஓகே, 6 பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு நான் இந்த ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்ஸையும் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கட் பண்ணியாச்சு. செக்ஷன் லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் வியூவில் கட் பண்ண சர்ஃபேஸ் நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும். அப்போ இந்த கட் பண்ண பாயிண்ட்டு, கட் பண்ண சர்ஃபேஸ் எப்படி தெரியுங்கிறத நான் இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா லைனை வரைஞ்சி இந்த டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கட் பண்ண சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் டாப்பில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுவும் எக்ஸானாக தான் வரும், ரைட்டுங்களா? இப்போ அதை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல இந்த பாயிண்ட் 16லேருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சி கரஸ்பாண்டிங் லைன் இந்த 16ங்கிறது எந்த பாயிண்ட் ஏ டேஷ் எஃப் டேஷ், அதாவது ஓஏ டேஷ் ஓஎஃப் டேஷை கட் பண்ண போகிறேன். அப்போ ஓஏ ஓஎஃப்பை கட் பண்ணி 16 அப்படின்னு ஒரு நேம் கொடுக்க போகிறேன், ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு லைனை வரைஞ்சிக்குவோம். இங்கேருந்து லைனை வரைஞ்சிக்குவோம். அந்த லைன் கண்டிப்பாக பர்பண்டிகுலராக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கரெக்டாக அது வந்து எதை கட் பண்ணோம், ஓஏ அண்டு ஓஎஃப். இங்கே பாருங்கள், கட் பண்ணிடுச்சு பாருங்கள். ஓஏவையும் ஓஎஃப்ஐயும் கட் பண்ணிச்சு. அப்போ இந்த ஓஏவை கட் பண்ண பாயிண்ட்டை நம்ம என்ன நேம் கொடுத்துக்குவோம் அப்படின்னா 1ன்னு நேம் கொடுத்துக்குவோம். ஏன்னா 16, ரைட்டுங்களா?
இந்த 16 வந்து எதில் இருக்குது அப்படின்னோன்னா ஓஏ ஓஏ ஓஎஃப்பில் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ ஓஏல கட் பண்ணுற பாயிண்ட்டை நான் என்ன நேம் கொடுத்துக்கிறேன், 1 கொடுத்துக்கிறேன். ஓஎஃப் கட் பண்ணுறத நான் என்ன நேம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னோன்னா 6ன்னு கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? தென் அடுத்த பாயிண்ட் எது, 2,5 2,5 கட் பண்ணணும். 2,5 வந்து பாருங்கள் வெர்டிக்கலாக இருக்குது. 2,5 எதுக்கு கீழே இருக்குது, B', E', அதாவது OB OAல இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ OB OE எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு ரூல் பார்த்தோம். என்னென்னு ரூல் பார்த்தோம் சொல்லுங்கள், என்னென்னு ரூல் பார்த்தோம். இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி இந்த ஸ்லாண்ட் எட்ஜை கட் பண்ணணும். ரைட்டுங்களா? நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள், போன லெக்சரில் நம்ம பார்த்தது தான். என்னது, இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் OAOFஐ கட் பண்ணி தென் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இதுக்கு நேராக இந்த கட் பண்ண ஸ்லாண்ட் எட்ஜை கட் பண்ணதுங்களே அதுக்கு நேராக ஒரு லைனை வரைஞ்சி இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் சைமல்டேனியஸாக வரையணும். ரைட்டுங்களா? இந்த ஓலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வரைஞ்சிக்கிறேன். இந்த ஹரிசாண்டல் லைனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து வரைகிறேன் தெரியுங்களா, இந்த வரைஞ்சி இந்த ஸ்லாண்ட் எட்ஜை கட் பண்ணுறல, கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி இதை கட் பண்ணணும். ரைட்டுங்களா? அதுதான் அதுக்கு மீனிங். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் இந்த கட் பண்ண பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த சென்டர் 2,5 கட் பண்ணது இந்த இடத்துல கட் ஆகுது. இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி இந்த ஹரிசாண்டல் லைன் ஓலேருந்து வரைஞ்சிருக்கோம் ஒரு ஹரிசாண்டல் லைன், அதை கட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஓகே, அப்போ அதை கட் பண்ணுவோம் வாங்க.